இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டுகிற மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட தேவ பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான கடைசியாக நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு தலைப்பு அது என்னவென்று சொன்னால், உதவியாய் இருப்பது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய செயல்பாடு. அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவி செய்வது நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான ஒரு அடையாளம். இதை எங்கே வாசிக்கிறோம்? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 2வது வசனம் 3வது வசனமும் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்கு, ஏரோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்கிறேன், அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பிலிப்பியர் பவுல் யாருக்கு எழுதுகிறார் என்று சொன்னால், பிலிப்பியர் 1வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் ஆகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவர்களுக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும் எழுதுகிறதாவது. அப்போது பவுலோடு மிகவும் நெருக்கமாய் இருக்கிறவர்களுக்கு பவுல் ஒரு வேண்டுதலை செய்கிறார். என்ன வேண்டுதல்? ஏவோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் ஒரு உதவியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்போது என்றால் மற்றவர்களுக்கு உதவியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த மனுஷர்களுக்கு இல்லை யாராவது ஒருத்தருக்கு கூட விசேஷமாய் இதை எழுதியிருக்கலாம். இந்த ஏவோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் பவுல் ஒரு அடையாளத்தை ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். நீங்கள் ஒரே சிந்தையா இருங்கள் என்று சொல்லி, ஒரே சிந்தையா இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போது அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். அந்த பிரிவினைகளின் மத்தியிலே நீங்கள் ஒரே சிந்தையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் அவர்களுக்கு உதவியா இருக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களுக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு உதவியா இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் மற்றவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? எனக்கான ஓட்டத்தை மாத்திரம் நாம் ஓடி எனக்கான காரியத்தை மாத்திரம் நாம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், மற்றவர்களுடைய காரியங்கள்ல எனக்கும் மற்றவர்களுக்கு சம்பந்தமில்லை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் அது உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. அவனவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொல்லி வேதத்துல சொல்லுகிறது. நீ உன்னை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்துல சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே போல நம்முடைய வாழ்க்கையில சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த காரியங்கள்ல நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறோம், மற்றவர்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட தான் நடந்து சென்ற போது வியாதியஸ்தர்களை பார்த்து மனதுருகினார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம மற்றவர்களை பார்க்கும் போது நமக்குள்ளாக அந்த மனதுருக்கம் வருகிறதா? வியாதிப்பட்டவர்களை பார்க்கும் போது நமக்குள்ளாக ஒரு மனதுருக்கம் வருகிறதா? அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நமக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறதா? இன்னைக்கு ஒருவேளை ஒரு 500 ரூபாய் நம்ம சம்பாதித்தா அதுல 10 ரூபாயை ஒருவேளை ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுக்கும் போது அதை பார்த்து கர்த்தர் பிரியப்படுகிறவர்களாய் கூட காணப்படுகிறார். ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறானா? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நம்ம 1 ரூபாய் கொடுத்தா கூட அந்த 1 ரூபாயும் கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுக்கிறவராய் கூட இருக்கிறார். ரூபாயாக மாத்திரமல்ல, அது பண ரீதியாக மாத்திரமல்ல, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராய் கூட இருக்கிறார். எப்போது கர்த்தருக்கு இருந்த அதே மனதுருக்கம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது, கர்த்தருக்கு இருந்ததான அதே எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது, லாசருவுக்காக கர்த்தர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நாம் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு மற்ற மனிதர்களை பார்க்கும் போது நம்ம அவர்களுடைய துன்பத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? துன்பத்திலே குளிர்காய்கிறவர்களாய் இருக்காதபடிக்கு அவர்களுடைய துன்பத்துல ஓடி சென்று அணைக்கிறவர்களாய், உதவி செய்கிறவர்களாய், மனதில பாரத்தோடு கூட அவர்களுக்கு தேவையான அதிகம் ஒருவேளை நம்மால் ஏதாவது கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் கூட அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றுகிறவர்களாய் கூட நாம் காணப்பட வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் கூட நாம் காணப்பட வேண்டும். யாராவது உங்களிடத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை கேள்விப்பட்டீங்கன்னா அவர்களுக்காக ஜெபிங்க. முதலாவது அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை ஒரு புன்வர்களோடு கூட அவர்களுக்கு நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது அது அவர்களை தேற்றுகிறதாய் கூட காணப்படுகிறது. எனவேதான் பவுல் இந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். நீங்க அவர்களுக்கு உதவியா இருங்க. அவங்க 2 பேருக்கு உதவியா இருங்க. 2 பேர் எனக்காக
அநேக பாடுகள் பட்டிருக்கிறாங்க, நீங்க உதவி செய்யும்படியா உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி பவுல் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறது நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் மற்றவர்களுக்கு உதவியா இருக்கும்படியாக கர்த்தர் நம்மையும் கூட அழைக்கிறார். நாம் நம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க வேண்டும். நாம் மற்றவர்களை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் நேசிக்கும் போது அந்த நேசத்தின் மூலமாக ஆண்டவரை நாம் வெளிக்காட்ட முடியும். அன்னை தெரசாவை குறித்து நம்ம அநேகருக்கு தெரியும். அவர் எப்போது கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தாரோ மற்றவர்களுக்காக அவர் வாழ ஆரம்பித்தார். ஒரு முறை ஒரு பெரிய செல்வந்தருடைய வீட்டில் போய் அவர் பிச்சை கேட்கும்படியா, இதற்காக தனக்காக அல்ல, மற்ற தன்னை சார்ந்திருக்கிறதான அந்த பெரியவர்களுக்கு நோயாளிகளுக்கு உதவி செய்யும்படியாக ஒரு பெரிய செல்வந்தர் இடத்துல போய் அவர் கேட்டுக்கொண்டிருந்தாராம். ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்கும் போதே அவருடைய கையில அந்த செல்வந்தர் எச்சிலை துப்பினதாக சரித்திரத்துல நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட அந்த அன்னை தெரசா என்ன செய்தாராம், அந்த எச்சிலை துடைத்து விட்டு, ஐயா இது எனக்கானதாக இருக்கட்டும், இவர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லி அந்த செல்வந்தர் இடத்துல அதிக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொண்டார். அவர் பார்த்து மனதுருகி, இப்படி ஒரு தாழ்மையா, இப்படி மற்றவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் செய்யவில்லை என்று சொன்னால் யார் கேட்கிறார், இதற்காகவாவது நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்துல உறுதியாய் ஒரு விண்ணப்பத்தை அந்த சகோதரியா அந்த செல்வந்தர் அவருக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி நடந்தது? அன்னை தெரசாவுக்கு மற்றவர்கள் மேல் இருந்ததான ஒரு பாரம், ஒரு எண்ணம். இன்னைக்கு அதே மாதிரிதான் மிஷனரிமார்களுக்கு நம்மேல் இருந்த கரிசனை நிமித்தமாக தான் இயேசு கிறிஸ்துவை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அவர்கள் இங்க வந்து எத்தனை பேர் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நமக்கு பதில் இல்லை. அநேகம் இங்கே வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் பதிலாக தான் இன்னைக்கு அநேக கோதுமை மணிகளை அவர்கள் விதைக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு அநேகர் ஊழியக்காரர்களாக எழும்பி இருக்கிறார்கள். நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு இதெல்லாம் அவர்கள் நம்மேல் வைத்த அன்பு. இன்னைக்கு அந்த அன்பை ருசித்த நம்ம எப்படி மற்றவர்களை நேசிக்கிறோமா? இல்ல சகல பிரிவினைகளை சொல்லி நான் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது போல இன்னைக்கு நமக்குள்ளாக அநேக பிரிவினைகள் காணப்படுகிறதா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரால் படைக்கப்பட்டதான எல்லா மனிதரையும் ஒன்றாக நேசிக்கிறதான ஒரு தன்மை எனக்கு இருக்க வேண்டும். ஒன்றாக உதவி செய்கிறதான ஒரு தன்மை எனக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான தன்மை எனக்கு காணப்படுமானால் அதுதான் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறதான ஒரு தன்மை. தேவ பிள்ளை என்று சொல்லப்படுகிறதுக்கான ஒரு உண்மையான தன்மை அது மாத்திரம்தான். இல்லை என்று சொன்னால் நமக்கு அது உண்மையான தன்மையே இல்லை. பிரியமானவர்களே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் வாழ்வோம். நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பங்கை, ஒரு பர்சன்ட், ஒரே ஒரு பகுதியை கர்த்தருக்கு என்று சொல்லி மற்றவர்களுக்காக நாம் கொடுக்கும் போது அதுல கர்த்தர் பிரியப்படுகிறவராய் கூட காணப்படுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஏதோ ஒரு காலத்துல அவர்களும் ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ள ருசிக்க அது பெரிய வழியாய் காணப்படும். இதுதான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். எனவே மற்றவர்களுக்கு உதவியாய் என்னை நீர் மாற்றும் என்று சொல்லி ஆண்டவர்களை நம்ம ஒப்புக் கொடுப்போமா? அதுதான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நம்ம வந்து வழிநடத்தும்படியாய் ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட அப்பா ஆண்டவரே, மற்றவர்களுக்கு உதவியா இருக்கும்படியா நீர் எங்களை மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட நீர் பேசினீர், உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதத்துல ஒரு பகுதியை யாராவது ஒரு மாதத்துல ஒருவருக்காவது நாங்கள் உதவி செய்ய, எல்லாரையும் அன்பாய் நேசிக்க, எல்லாரையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உறவாட, ஆண்டவர் ஒருவருக்கொருவர் கர்த்தாவே இயேசப்பா தேற்ற ஆற்ற கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்க நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை பாக்கியங்களை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா ஒருவருக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் அமைச்சின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.